ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஸ்வீட் பூந்தி ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பூந்தி செய்ய போகிறோம். அதுக்காக 1 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். இந்த கடலை மாவு ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். எதுக்காகனா கட்டி மண் ஏதாச்சும் இருந்தாலும் டஸ்ட் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம க்ளீன் ஆகி வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி ஜல்லடை பிடிச்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எடுத்திருந்த மாவெல்லாம் இந்த மாதிரி ஜலிச்சு முடிச்சதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி பள்ளம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், லெமன் எல்லோ. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக வர்ற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி மாவு கரைக்கிறதுக்கு முன்னே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு ஸ்டவ்வில் சுகர் சிரப் ஒரு பக்கம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இன்னொரு ஸ்டவ்வில் ஆயில் சூடு வச்சுருக்கேன். அது நல்லா சூடேறி வரட்டும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கோம். உங்களுக்கு திட்டம் பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி கரைச்சிருக்கோன்னுட்டு. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். இதுக்காக நம்ம 3 கிலோ சுகர் போட்டு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர விட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பூந்தி செய்ய போகிறோம். அதுக்காக 5 லிட்டர் ஆயில் ஊற்றி சூடு வச்சுருக்கேன். நல்லா சூடேறி வந்திருக்கு. தண்ணி தெளித்து நல்லா சிறுன்னு சவுண்டு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பூந்தி செய்கிற ஜாராக எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றலாம். ஸ்லோவாக பொறுமையாக ஊற்றணும். நம்ம ஜோராக ஊற்றுனோம்னா அது தண்ணி மாதிரி இறங்கிடும். இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றணும்னா பாருங்கள், மணிமணியாக முத்து முத்தாக வருது பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி இறங்கிட்டுருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மாவு ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கை வச்சு பொறுமையாக இந்த மாதிரி சுற்றி விடணும். லேசாக சுற்றி விட்டால் நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் ரவுண்டாக பூந்தி வரும். அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நல்லா திருப்பி விடணும். ஜாராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டான பதம் வெந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது டபுள் பாயில் பண்ண தேவையில்லை, சிங்கிள் பாயில் பண்ணாவே போதும். நம்ம காரா பூந்தி செய்கிறப்ப மட்டும் தான் டபுள் பாயில் பண்ணணும். ஸ்வீட் பூந்திக்கெல்லாம் சிங்கிள் பாயிலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி அடங்கினதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் சூப்பராக வெந்துருச்சு. இது எடுத்து அப்படியே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது. அப்படியே அந்த ஜாராவை எடுத்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி சுகர் சிரப்பு தனியாக ஜாராக வச்சுக்கோங்க. அப்போ அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களான்னா அது நல்லா ஊறி வந்துடும். இந்த பூந்தியை சுகர் சிரப்பில் 10 செகண்ட் ஊறினாவே போதும், கரெக்டாக ஊறி வந்துடும். அதே மாதிரி சுகர் சிரப்பு சூடாக இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள் 10 செகண்ட் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துடலாம். பார்க்குறப்பே தெரியும் எந்த மாதிரி ஊறி வந்திருக்குன்னுட்டு. இப்போ இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம். இந்த பூந்தியில் இருக்கிற சுகர் சிரப்லாம் க்ளீனாக வடிஞ்சு வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறோம். முழுசாக சுகர் சிரப்பில் இருக்கிறத எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் பூந்தி ரெடி பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே ரெடி பண்ண மாதிரி தான். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பூந்தி ஜாரில் வச்சு ஊற்றுறோம். இந்த மாதிரி ஊற்றுறவ பாருங்கள், அதே மாதிரி முத்து முத்தாக இறங்கி வந்துட்டுருக்கு. நம்ம கரெக்டான பாத்தில் மாவு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி முத்து முத்தாக பூந்தி ரெடியாகி வரும். அதே மாதிரி நம்ம மாவெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே கை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா அழகாக மலைச்சாரல் போல் வந்து விழுந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஆயில் கொதி வந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ரெடியாகி வந்துட்டு இருக்குன்னுட்டு. நம்ம பூந்தி சுற்றினதுக்கப்புறம் 10 செகண்ட்லேயே இது வெந்துடும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த கொதி அடங்கினோட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கரெக்டான பதத்தை. ஆயில் கொதி அடங்கினா தான் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ரோஸ்ட்டாக விட வேண்டாம். இந்த மாதிரி வந்ததுனாவே ஒரு பர்ஃபெக்டான பூந்தி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் முழுசாக கொதி அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஆயிலிருந்து எடுத்த உடனே அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும். நல்லா இந்த பூந்தி ஊறி வந்துடும். அதுக்கு மேலே ஊற விட வேண்டாம். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. 10 செகண்ட் ஆகிடுச்சு. அப்படியே இந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து வடிகட்டில் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பூந்தியெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் இதுக்கு சுகர் சிரப் எவ்வளோ தேவைப்படுதான்னு கேட்பீங்க. 5 லிட்டர் ஆயில் தேவைப்படுதான்னு கேட்பீங்க. அதாவது சுகர் சிரப் வந்து கண்டிப்பாக அவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு. அது என்ன மிஞ்சி போனால் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் அளவுக்கு தான் மீறும் உங்களுக்கு. அது வேறு எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயில் வந்து நம்ம எதுக்காக இவ்வளோ ஊற்றிக்கிறோன்னா, நம்ம இந்த மாதிரி 5 லிட்டர் ஆயில் ஊற்றி செய்கிறப்பே ஒரு 6-7 பேட்ச் போடுற மாதிரி இருக்கும் இது. அது இன்னும் கம்மியாக ஊற்றி செய்கிறப்போ நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால தான் நம்ம ஒரு 5 லிட்டர் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம ரெடி பண்ண பூந்தியில் சுகர் சிரப் நல்லா வடிஞ்சு வந்திருக்கு. அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பராத்தில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூந்தியை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னுட்டு. நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். அதனால தான் 10 செகண்டுக்கு மேலே ஊற வச்சிங்களான்னா அது நல்லா கொசன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் லட்டு பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் 10 செகண்ட் ஊற வைங்க போதுன்னு சொன்னேன் நான். நம்ம இந்த பூந்தி செய்கிறதுக்காக 1 கிலோ கடலை மாவு எடுத்திருந்தோம். நமக்கு இது கிடைச்சிருக்கிற அவுட்புட் எவ்வளோ தெரியுமா? 5 கிலோ அளவுக்கு பூந்தி கிடைச்சிருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த ஏலக்காய் பொடி தான். இது கூடவே நெய்யில் வறுத்து எடுத்து ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் வேணும்னா கூட அதை கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்காங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை முழுசாக மிக்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பூந்தி ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும் லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.